கொஞ்ச நாள் இந்த சிட்டியோட தொந்தரவு இல்லாமல் முத்துவும் மீனாவும் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருந்தாங்க. அது யார் கண்ணு பட்டுச்சோ என்னமோ தெரியல. சிட்டி பார்த்திங்கன்னா போலீஸ்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த சிட்டி பார்த்திங்கன்னா உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த முத்துவால் தான் நம்ம உள்ளே போனோம், அவனை வந்து எப்படியானா பழி வாங்கணும். இந்த சத்யாவும் எப்படி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டான், சரி அவனால தான் வந்துட்டு இந்த சத்யா நம்மக்கிட்ட இருந்து மிஸ் ஆனால் எல்லாத்துக்குமே காரணம் இந்த முத்து தான். இவனுக்கு எப்படியானா மாட்டி விடணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிற டைம் தான் அவங்க அடியாளுமே வந்துட்டு பேசாமல் அவன் கார்லேயே தானே கஞ்ச இது வச்சு அவனை போலீஸில் மாட்டி விட்டுடலான்மே அப்படின்னு சொல்ல, ஏய் அதெல்லாம் வந்து ஈஸியாக தப்பிச்சிருவான்டா, வர்ற ஆளுங்க தான் வந்து தவறி விட்டு போயிட்டாங்க சார், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி முத்து நேச தப்பிச்சிருவான்டா, அவனை அப்படியெல்லாம் பழி வாங்கக்கூடாது, வேறு எதனா ஒரு இதுமாக வந்து பார்த்திங்கன்னா வசமாக மாட்டி விடணும், நான் எப்படி ஜெயிலில் தள்ளணும்னா அதே மாதிரி அவனும் ஜெயிலில் போய் கம்பி ஏறணும், அப்போ தான் வந்துட்டு அவனுக்கு திருந்துவான், அப்போ தான் வந்து சிட்டி யாருன்றது அவனுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி பார்த்திங்கன்னா முத்துவை கவுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பிளான் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா ரோஹிணி ஞாபகத்துக்கு வராங்க. இந்த ரோஹிணி இருக்கால, அவள் ஆல்ரெடி கேடியாச்சு, அவள் மூலமாக எப்படி அனுப்பிச்சு முத்துவை கவுக்கிறதுக்கான பிளான் பண்ணலாம், அவள் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கால் பண்ண. ரோஹிணிமே வந்துட்டு பார்த்திங்கன்னா தான் இருக்கிற பிரச்சனையில் இவன் வேறு கால் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணிட்டு, என்ன சிட்டி திடீர்னு கால் பண்ணியிருக்க, எப்போ வந்த ஜெயிலேருந்து அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ தான் மேடம் வந்தேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, எங்களால் வந்து எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே அப்படின்னு சொல்ல, என்னாலையா, நான் எனக்கே வந்து இப்போ நிறைய பிரச்சனைங்க, என்னாலலாம் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, மேடம் நான் உங்களுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கேன், நீங்கள் நடனே எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்களா, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சிட்டி, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, ஏன்னா ஏனாலுமே வந்துட்டு நான் அத்தைக்கிட்ட மாட்டிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் வந்து வேறு யாருக்கிட்டன்னு கேளு, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பார்த்திங்கன்னா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.